நீ அப்பாவோட காய்ச்சி அப்பா என்னோட காய்க்கவும் இல்லை சும்மா இது உனக்கு அப்பா அந்த கிஃப்ட் இருந்தா அப்படி சும்மா வீடியோ காட்டி தந்தது கோழி வேணா முட்டை புரி ஒரு சேவலோ ஒரு கோழி முட்டையிலோ வந்து எடுக்கிற கஷ்டம் தானே எப்படியும்டா ஒரு சேவல் வெளியால் 3000 அப்படி போகுது எனக்கு பார்த்து ஒரு 3000 ஏதாவது உண்டாது அப்போ நான் சொன்னேன் நீ இந்த கதையில சொல்லாலே விட்டுக்கலாமே கோழிக்கே சாப்பாடு ஒரு முட்டை தான் விடுவாங்க பிரச்சனை அடி என்ன இப்போ எங்களுக்கு எது தர போற கழுத்து வட்டி தான் நிற்கும் பாட்டு உதயமே காணாங்கோழிக்கு கழுத்துல வரல என் அக்கா பொண்ணுக்கு முகத்தில் வரலன்னு பட்ஜ் வச்சா பிரிச்சு வச்சுக்கோங்க இஞ்சால பிரைமரி இஞ்சால பெரிய ஆக்கள் ஓ லெவல் படத்தை முடிச்சு விட்டான் அக்கினி கோழிக்கு எத்தனை கால் வீடியோ பாவண்டா முளைச்சிட்டான் இல்லைண்ணே இழப்பு தான் அந்த இருந்தோம் சந்தோஷப்பட்டது ஒண்டை முக்கானிக்கு ஒரு 1000 ரூபாய் முகத்துல சிரிப்பை பார்த்தியப்பா எங்கேருந்து வந்தா வடை வண்டை கைதடியா இருக்கும் வடை என்ன விலையா 2550 வடையோ ஆட்டோ காசு அப்பா குட் மார்னிங் இனிய காலை வணக்கம் சுப ஏதோ சொல்லுவாங்கட்டாப்பா அப்போ இந்த காலையில் வந்துட்டு பல்லுந்து முகம் கழுவாமல் ஒரு பயணம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்னி இப்போ சொல்லுவார் எங்கேண்டு அதுக்காக இப்போ எல்லாரையும் பல்லுந்துட்டே முகம் கழுவில்லைன்னு சொல்லக்கூடாது நான் பல்லுந்துட்டே முகம் எல்லாம் கழுவி போட்டேன் அந்த கார் கண்டதும் நீங்கள் 7 மணிக்கு குழம்புறது நான் 5:30 குழம்புறாள் ஆனால் அதுக்காண்டி அப்பா வெளியே படுக்கிற வாண்டி இல்லையா அப்பா வந்து 9:30 படுக்க போயிடுவா ஆனால் நான் போனால் இந்த உள்நாட்டு பழம்பாட்டெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஃபோனில்டா அப்போ நான் யோசிக்கிறேன் இந்த படுக்குது இல்லைன்ட்டு என்ன பஞ்சு படுக்கு இப்போ 12 ஆகுது ஒரு இடக்கு படுக்கு 12 படுத்தா ஒரு 6-7 மணி படுக்கும் லைட்டாக அப்படி படுக்கல அது 5:30-6 மணிக்கே வெளில அடிச்சு போயிட்டு படுக்கும். ஓ அப்போ இப்போ நாங்கள் வந்து இப்போ விடிய காலமே எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மெல்லாவிய கண்ட வீட்டை போகிறோம் வந்து இன்றைக்கி காலையில் சரியான மழை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு சரியாக 12:30 இருக்கும் சட்டுனா வந்து மழை ஹெவியாக பெய்ய தொடங்கிடுது. அப்போ நேற்று கடைசியாக வந்து ஒரு 5 பேக் சீமெந்து வந்து பூச்சி கண்டு எடுத்தது. அப்போ அந்த பூச்சி கண்டு எடுத்த சீமெந்தை கொண்டு வந்து வாசலில் வச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது அந்த போட்டிக்கோக்குள்ளே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ தண்ணி மழை பெஞ்சா வந்து தண்ணி அடிக்கும் சீமெந்து பேகு. அப்போ டக்குன்னு நான் வந்து படுத்துருந்தேன் நித்திர உள்ளே எழும்பி போவோம் அப்பாவும் நிற்கிறா. அப்போ அந்த சீமெந்து பேக் இருக்கா எங்கிறா அப்போ தூக்கி வைப்போன்னு பார்த்தா அக்னியை காணையில் எங்கிறாங்கிற கூப்பிட்றேன் பாரான் அந்த வீட்டுன மூளை தொங்கலுக்கு இருந்து அக்னி வந்து இந்திரா போகணும்னு பார்த்தா அக்னி இந்திரா உள்ள இல்லை அக்னியும் படுத்து தான் கிடந்தவன் ராத்திரி ஒரு 10-10:30 படுத்துட்டான். பிறகு பார்த்தா ஒரு 12 மணியை போல் எழும்பி போயிருக்கிறான் டேக்குள்ள. அப்போ அக்னியை கூப்பிட்டு சலப்படன்னு நானும் அக்னியும் வந்து அந்த சீமெந்து பேக்கை தூக்கி வச்சுட்டு அப்படியே வந்து படுத்துட்டேன். மழை தொடர்ந்து பெய்யலை டக்குன்னு விட்டுட்டுது. சீமெந்து பேக்கை தூக்கி வச்சையோட சிலவளை சீமெந்து பேக்கை தூக்கி வைங்க கொண்டு தான் வந்துச்சோரியா மழை. அப்போ வந்து இப்போ நாங்கள் மெல்லாவிய கண்டு வீட்டை போகிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நேற்று பின்னேரம் வந்து மெல்லாவியனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுச்சுது. தம்பி என்னட்ட வந்து ஊர் சாவல் நிற்கிது. இப்போ நான் வந்து அதை நாளைக்கு இந்த கோழி அதாவது இந்த கோழியை விற்கிற இடம் இருக்குது ஊர் கோழியை விற்கிற இடம் அங்கே கொண்டு போய் விற்க போகிறேன். அப்போ அங்கே கொண்டு போனாலும் காசு தான். அதேமாதிரி இப்போ நீ எடுத்தாலும் எனக்கு காசு தான். ஊர்கோழியோ ஊர் சேவலோ ஊர்கோழி முட்டையிலோ வந்து எடுக்கிற கஷ்டம் தானே. அப்போ உனக்கு தேவைன்னு சொன்னால் 1-2 இடம் நீயும் எடுத்தா சத்தா நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் தானே நான் சும்மா அங்கே கொண்டு வானான் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்த ஆள் வந்து ஆளுக்கு சொன்னேன் நாங்கள் வீட்டை போய் வேண்டுவோம் மாட்டேனே. அப்போ நான் யோசித்தேன்
உண்மையும் தானேண்ணா ஒரே கடை சாப்பாடுகளும் புறவையில் கோழியிலையும் தான் சாப்பிட்றது. அப்போ நான் சொன்னேன் சரி அப்போ நீ பை நான் பாருண்டா கட்டி 2-3 சேவல் 2 வண்டிக்கு வந்து வச்சு வீட்டு ஒன்றும் செய்யலாம் விடவும் இடம் இல்லை ஒன்றா தான் நாங்கள் வேண்டலாம் தேவைன்றாலும். அப்போ நாங்கள் கிட்ட என்ன விலையறியண்டு என்ன விலையன்றாக எப்படியும்டா ஒரு சேவல் வழியால் 3000 அப்படி போகுது. அதால் நீ எனக்கு பார்த்து ஒரு 3000 ஏதாவது என்றால் அப்போ நான் சொன்னேன் நீ இந்த கதையில சொல்லாலே விட்டிக்கலாமே இல்லாட்டி 2500 எனக்கு விலை சொல்லிக்கலாம். அதான் அந்த கதையின் ஓர்டரும் முறையும். இப்போ வெளியில் 3000 போது நீ ஒரு 2 தா இல்லாட்டி வெளியில் 3.5 போது நீ ஒரு 3 தான்றான் முறை. எப்படியும்டா வெளியில் 3 போது நீ ஒரு 3 தாவன் ரெண்டா எனக்கு சிரிப்பு வந்துட்டு. நான் சரி பிரச்சனை இல்லை விலை பிரச்சனை இல்லை நான் பாருன்னு நல்ல ஒரு சேவலாக வை அப்படின்ட்டு. அப்போ உண்மையை சொல்லுவோண்டா அப்பாவுக்கு முந்த சேவல் அனுபவம் இல்லை அதே மாதிரி எனக்கு வந்து இந்த சேவல் அனுபவம் இல்லை. உண்மையிலேயே சேவல் அனுபவம்னு சொன்னால் மண்டே பார்த்ததையும் அக்னி தான் பிடிச்சான்னு சொன்னால் ஒட்டு விழுவேலே உரிப்பான். அப்போ உரிக்கிறதமாகவும் தான் பிடிக்கிறதமாகவும் தான். அப்போ சொன்னேன் அக்னி வா 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 வளர்க்கிடுவோம் நாங்கள் போய் ஒரு சேவல் ஒன்றை பிடிச்சி கொண்டு வருவோம் வந்துட்டு ஒரு ஊர்கோழி கறி ஒன்று போடுவோம்னு சொல்லி எப்படி இருக்கேக்குள்ள இப்போ அப்பான்ற நிலைமையில் சேவல் சாப்பிட்றான் அவர் யார் சாப்பிடலாம் அதுக்கு சேவல் கூட வந்து சேவல் நாங்கள் கறியாச்சி கொடுக்காம வந்து அவிச்சு கொடுக்கணும். அவிச்சு தண்ணியை மாத்திரம் குடிக்கவா இல்லாட்டி அம்மா கடும் பாசம் பண்ணுவோம். அம்மா கண்டபடி கறி வைக்க மாட்டாங்க. ஏன்டா அம்மா ஒரு முட்டையை கொடுக்கல அப்பாவுக்கு அந்த கொலஸ்ட்ரால் உண்மை கொலஸ்ட்ரால் மற்ற பிடிச்ச மீனும் தர மாட்டான். மற்றும்படி வந்து உங்களுக்கு தரக்கூடாது எல்லாமே 4 முட்டை வைக்கிறது உங்களை கொண்டு வைக்கிறதுக்கு என்ன மட்ட தானும் அம்மா சாப்பிட மாட்டேன் நானும் சாப்பிடுறது நீ சாப்பிடான் பேச்சு. ஓ சரத்துன்ற கலரு தாங்க மற்றது இப்போ அம்மா கோழிக்கு சாப்பாடு தந்து விட்டுருக்குறா. இப்போ நாங்கள் கோழி வேண்டுற மாத்திரமே இல்லை யோசி சாப்பாடு அந்த கோழிக்கே சாப்பாடு ஒரு முட்டை தான் விடுவாங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் நாங்கள் சாந்தினி கோழி வாங்க போனாலும் வீடியோ போடுவோம் கோயிலுக்கு போனாலும் வீடியோ போடுவோம். ஓ கோதாரி விழுந்தாலும் வீடியோ போடுவோம். யார் கோல் பண்ணப்பா ஒரு தடவை இல்லை ஒரு டைம் இல்லாம கோல் பண்ணி கோலான்சை வந்து காய்க்கிறா. இங்கே கணேசன்னு கணேசன் ப்ரோ கணேசண்ண சிவப்பா நிற்கிறான் கணேசண்ண சாந்தினி அம்மா கோழிக்கு சாப்பாடு வந்துருக்குறாவா? அடி என்ன இப்போ எங்களுக்கு எது தர போகிற அங்கே நடுவில் நிற்கிற இல்லை நல்ல கணக்காக தான் நிற்கிது நடுவில் நிற்கிற பள்ளி அந்த பள்ளி என்ன பெட்டுக்கோழியா கருப்பு வேண்டாம் அந்த பள்ளி எது கருப்பு சேவல் வந்துட்டா கோழி ஒன்று வாங்கோ இவரே உங்களை கருப்பு வெள்ளியை பிடிக்கும் அவங்க வெள்ளையும் புள்ளி வெள்ளை புள்ளி அப்போ கழுத்து வட்டி தான் இருக்கும் கழுத்து வட்டி தான் நான் சொன்னேன் அதுதான் ஆள் அனுபவமான ஆளை கூட்டியிருந்தாங்க. ஆனால் இங்கே கழுத்து வட்டி இல்லையே வட்டி பேடு தான் நிற்குது. என்ன நிறைய என்ன சொல்லுதா எனக்காக மெயினாக விற்கிறேன் சொன்னால் இல்லை சண்டை பிடிச்சா அந்த பர்சனாலிட்டி எல்லாம் குலையுது. அப்பயும் பழக்கம் விட்டீங்க கொஞ்சம் குறைப்பம் என்ன சண்டை பிடிச்சி பர்சனாலிட்டி குறையா இன்டர்வியூ கூட புரிய பர்சனாலிட்டி வச்சுருந்து செய்யக்குள்ள தெரியாது பார்த்து தானே வேண்டியது. இது என்ன சாமான் இது காணாங்கோழி அப்போ அதான் வாங்குவோம். காணாங்கோழிக்கு கழுத்தில் வெள்ளைன்ற உண்மையோடா பாட்டுன்னு உதயமே காணாங்கோழிக்கு கழுத்தில் வெள்ளை என் அக்கா பொண்ணுக்கு முகத்தில் வெள்ளைண்டு செரி பழம் பழுத்துருக்கு நெஞ்சாம்பழம் பழுத்துக்கிறேன் இது சரியோ சாப்பிடுவேன். செரி பழ நிறம் இருக்கு சிக்கன்னு தான் உடல் இருக்கு ஏராளமா மனசு இருக்கு தாராளமா வயசு இருக்குன்னு என்ன ஏமானது ஆயண்டா பழுத்து தான் ஜெயிப்பேன் சாப்பிட்றேன்.
அடே வந்துட்டா சரிப்பா சாப்பிட்றாரு அடே எதுக்கு அதுக்கே சேவல் நிற்குதோ சின்ன ஆக்கள் பச்சு வச்சா பிரித்து வச்சுக்கோங்க இந்தியாவில் பிரைமரி இந்தியாவில் பெரிய ஆக்கள் ஓ லெவல் ஏ லெவல் ஆக்களை பார்க்க அப்படித்தான் கிடக்கு என்னத்தை சொன்னாலும் எந்த சாவல் விற்கல இந்த வெள்ளை எடுக்கலாம்ல அந்த அந்த வெள்ளையை வச்சு என்ன எப்படிங்க இல்ல வெள்ளை எடுங்க நான் சொல்றேன் இந்த கருப்பு எவ்வளோ எது? ஓ இந்த கருப்பு கருப்பு மறுபடியும் இந்த வெள்ளை இல்லை இந்த கருப்பை நான் நேர்த்தி கிடணும் நேற்று கிழமை கருப்பு பிடிச்சிருக்கு இல்லை இல்லை அப்படி என்று இல்லை கேட்குறேன் நான் அது வேணுமா மாமா இருக்குங்களா மாமாவும் கறிக்கு தானே தூக்கி பார்க்கலாம் அவ்வளோ கொஞ்சம் கண்ணியா அடிக்கிறாரு. என்னன்னா கொஞ்சம் பாதுகாப்பு மற்ற ஆ மற்ற ஆக்கள் எல்லாம் பாதுகாப்பு இப்போ நான் வந்து சேர்த்தி அடிச்சு கொத்து கோழியோ அந்த கோழி. வேணும்னா கையை வச்சு இல்லை கண்ணனை நிற்கிறாங்க கோழி சத்தமாக சூஸ் பண்ணி இப்போ தூக்கி பா அப்படியா கவி போட வேண்டு வெயிட் இல்லை அது அது வந்து வெள்ளை வெள்ளை கிடையாது வயுந்தண்ணா மாதிரி அனசேன பின்னாலவா அனசேன பின்னாலவா அங்களை கலைச்சி விடுவேன் சப்போர்ட் பண்ண பின்னாலோ என்ன சொல்லுது அதையும் பேரோக்கா வெயிட்டு அனசேன பின்னாலோ அப்பா அந்த உடம்பா சாவெல்லாம் பிடிச்சிருக்கு பாஞ்சல பின்னால அப்போ நீ நீ கொஞ்சம் முன்னுக்கு வந்ததானே வரும் சின்ன ஆக்கள் தான் பிடிக்கிறான் பிடிக்கிறான் ரெண்டே பாப்பா இங்கே எப்படி ஆனால் இதான் சாகம் பாரமாயி அப்படிதான் தூக்கி வரும் இந்த இது இது ரஜ்ஜி பேரோ அது தோல் பேரோ கொண்டு வாங்க கொண்டு வாங்க ரெண்டை கொண்டு என்ன இருது ரெண்டா வார சரி பண்ணுறது தாங்க சரியா இது ரெண்டை கொண்டு போய் கும்மாட்டி கொண்டு மற்றது ரெண்டை கொண்டு கொண்டு எங்கே விடுறது மட்டும் எஞ்சா கிடக்கு சாப்பிட்றோம் அது அங்கே அடுத்தது எங்களுக்கு அடுத்தது தூக்கி போட்டு விட்டதே இல்லை இல்லை அது வளராது அது வயுந்தண்ணாப்பா அது வளராது அப்போ மெல்லியாகலாம் விஷயம் பிறகு இது நிற்காப்பா இதில் இந்த மெல்லி இந்த இதுகள் நல்லா முதல்ல அது இன்னும் வளரணும் நினைக்கிறேன் அங்கேயே நிக்குது அங்க நெஞ்சு நெஞ்சு நெஞ்சை பார்க்கணும்ப்பா அந்த நெஞ்சடி கோழியை நெஞ்சை வச்சு உரிச்சிட்டு போகலாம்ல என்ன ஓ இங்கே அவசியம் ஏன்னா கொண்டு போவோம் ஓ ஓ நாங்க அங்கே பொட்டு சரியான வைரம் மேடம் அப்படி செய்வோமா அப்போ அப்போ ஆ நீ விரிப்பியோ பழையட்டியோ வேலை அவையே உரிக்குது அவ விரிப்பான் போல அவன் அக்கனி விரிப்பான் அவரே இல்லை அக்னி இருப்பாங்க எங்களுக்கு களத்துல சரி போடு 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 படத்தை முடிச்சு விட்டான் அக்கனி கோழிக்கும் கொலஸ்ட்ரால் உள்ளக்க கோழிக்கு ஃபுல் கொலஸ்ட்ரால் ஆ நான் கொழுப்பு கொடிக்கிறேன் சரியான கொழுப்பு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அது ஒட்டே மஞ்சள் தானே ஆ பேக்கோ நீங்கள் கோழி விற்பனையாளர்கள் வச்சிருக்கணும் பேக்குகள் நல்ல கோழியா ஆ ஓ கோழி பிள்ளையாண்டு இல்லை மேல் கழுத்தே சொல்லுவேண்ணா மூளை எங்கேயா கோழிண்ணா மூளை மண்டியோட ஓட்டுது ஏ மண்டே கிடக்குற கோழிக்கு மூளை இங்கேப்பா உங்கள்கிட்ட வந்த சார் நிறைய தந்துட்டு அப்பா திருப்பி திருப்பி காட்டவே மாட்டா பிடிச்சா பிடிதான் அதக்கா கோழி வேணா முட்டை புரி ஆ கோழி வேணா முட்டை கொண்டு போய் ஒரு கோழிக்கு ஒரு முட்டையோ ஒரு கோழிக்கு ஒரு முட்டை இது கோழி முட்டை அது பாம்பு முட்டை சின்ன சின்ன கிடக்குறாப்பா கன்னி கோழி முட்டை வாசனைக்காக 5 பெரிய பெரிய முட்டை கொடுத்துட்டேன் சுமன் வந்து நிற்கிறாடி கேள்வசால சுவாசினியை காண்டாரு மூத்தக்காக்கா ஒரு அவங்க என்ன மாதிரி நாளை இதே இப்போ போடு சுடு ஆ ஆறு கோழி இதை கொண்டு வரக்குள்ள உடச்சிடும் போல இதே நீ ஒவ்வொரு சின்ன துண்டு கோழி பறிச்சு வைக்க முடியும்
வலுவழுப்பு கொழுப்பு முடியாது அவ்வளோ வரது தேவையில்லை போவோம்பா கொழுப்பு முடியாது கொண்டே கொடுத்தாங்களா அம்மா மிச்ச அலுவல் பாப்பா ஓ இல்ல ம் நான் கருவேப்பிலை தேசிக்காய் ஃப்ரீ புது கோழிஇந்த காலை கையோ இது கால் ஆ ரெண்டு ஒரே அட்டதான் கிடக்கும் பொருவான் கோழிக்கு எத்தனை கால் கோழி மூண்டு என்ன ரெண்டு முண்டு கொண்டு போயிட்டு உண்மையாக கூட ரெண்டு ஒரு வெட்டி போட்டு போட்டிக்கிறாடாப்பா அப்படியே போய் மடக்கி போட்டு போடும் மடை போட்டு அணிய மடங்க போகல பராச்சி மடங்கினா கருத்து தான் பார் பிடிச்சிப்பா தெரியுதா ஒரு நிறையில தராசு இருக்க கொண்டு வரலாம் கிடக்க பார்க்க தான் கடா பொருள் அதுக்கு அடுத்து நான் டீம் நிற்குதுடாப்பா விற்பனை டீமா இது என்ன இவன் அடிச்சடியில் பித்தம் கலங்கிச்சு எக்ஸாம் பட வச்சுட்டான் அது நீங்க சொன்ன இதுல ஆனால் கோழியை கொள்ளுறதுக்கும் ஒரு மனசு வந்து எனக்கண்டா இல்லைப்பா நான் எத்தனை நம்ம வாழ்நாளில் ஒரு கோழி குறிச்சி தெரியா எனக்கு குறிக்கவே பார்க்கவே மாட்டேன் யாரும் இந்த போன் அடிக்கிறது பவனி அம்மா அட இது எங்கடே இல்லை இல்ல இது இந்த அளவுக்குமோ வாங்க வாங்க போடு 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 நீ அவசரப்படா கோல் சும்மா மயிரோட இல்லை ஆனால் ஒன்று ரோமங்கள்ல இருந்தால் நாங்கள் கலையை கொடுக்கோம் இல்லைன்னா அம்மா இருட்டுக்கு அப்புறம் கரைச்சார் கொழுப்பு தான் நான் டேஸ்ட் ஆகுறேன் பல்பு கழுவி போட்டு இல்லை போட்டுக்கூடாதுண்ணா பல்பை கழுவி போட்டு அம்மா கண்ணெல்லாம் கழுவும் உதவலாம் கோழிண்டு கோழியை முன்பாக்கம் வயிறு நெஞ்சு போகுது நெஞ்சுடா வயிற்றுலாம் கிளம்புறது அதானே வயிறு நெஞ்சில் உண்டா முன்னுக்கு தானே உள்ள கோழி இது கோழி நெல்லா கொடுத்து நீங்கள் கோழிக்கு அதான் கொழுப்பு உள்ள நெல்லா கிடக்கு எனக்கு நெல் கவிதாசன் பாட்டை வாங்கியிருக்கேன் அவ்வளோ ஆன்லைன் ஒரு வீடியோ ஓட்டிக்க பார்த்துங்க பாவண்டா உலகி தானே 7 நாள் அப்படி உழைச்சிட்டான் நெல்லுண்ணே இழப்பு தான் இப்போ அந்த இருந்தோட சந்தோஷப்பட்டது கூட விளைஞ்சண்டு கொடுத்து விட்டு கட்டுது மழை அக்கினி உகோல் சாப்பாட்டு விஷயங்களில் நீட்டண்டா அக்கினியா இல்லை இல்லை அவன் சாப்பாடு விஷயங்கள்லாம் கடந்து சாப்பிட கை கழுவுறையில் ஏதாவது மற்றபடி சாப்பாடு விஷயங்கள் சமையல்கள் எல்லாம் கடந்து சில பேர் வந்து குளிச்சுட்டு வந்து ஏதாவது சாப்பிடுவேன் நாங்கள் கை கழுவாமல் ஏன் கை கழுவுறோட இப்போ குளிச்சு வயிறுடா எல்லாம் வழுக்கல் தன்மை இந்த கொலஸ்ட்ரால்ன்றோன்னா அவன் பயப்படுறான் பக்கண்டு இங்கே சூப்பர் ஜாமானா இந்த முட்டையை போட்ட வேற எனக்கு கழுவுற பார்த்து நிற்கிறாங்கடா போடு அங்கே கழுவும் இந்த போடு போடு கவிதா சீக்கிரம் கொண்டு கொடுப்போம் கழுவட்டும் அப்போ 6 தினமா போகுது ஆறு ஆள் அடிக்கிறா வடக்கார மனுஷியா இருக்கு கதைக்கு வடக்கார மனுஷன் வந்தது கவிதாகிட்ட சொல்லி போட்டு தான் வந்தேன் அலுவல் ஏற்பாடு செஞ்சு தான் வந்தீங்க இதை போட பூரா கவலை நிற்கிறேன் உள்ளட்டு போடு அப்போ எங்க போய் திருப்பி அணிகிறார் கூட ஈரல் இது மண் ஈரல் ஏன் சொல்லலாம் மண் ஈரல்னு சொல்லலாம் எப்படி சொன்னாலும் சொல்லலாம் மாதிரி 1.5 கிலோக்குள்ள வரும்போது ஆ முடிஞ்சு கொண்டா 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 அளந்து வாப் அது அப்படியே அதில் வைமா அதான் நம்பி 3/4 கிலோ எவ்வளோ வருது பார்க்கல அங்கே பார்க்கல 1.25 நிற்கிது ஆனால் அப்போ ஒரு கலட்டம் சொல்ல 1.25 வராது இந்த தராசு சும்மா இறங்கி நிற்கிஞ்சு பொருவார் இல்லை இல்லை சொல்லும்போது கொஞ்சம் குறைய தான் நிற்கிது தராசு அதான் நான் சொன்னேன் 1.5 கிலோ 1.5 பார்க்கலாம் 1.5 கூடுமெல்லாம் கூடாது 1.5 பார்க்கலாம் இப்போ லாபம் தானே லாபம் கருவேப்பிலை பேக் இப்போ பேக் வைப்பான் கையில் அப்பா சும்மா கையில் கொடுத்து அம்மாவுக்கு சொல்லக்கூடாது 1.5 கிலோ உண்டு 1.5 கிலோ எடுத்து வச்சு ஓ உண்மைக்காத ஏன் தெரியுமா நாளை ஞாயிற்றுக்கிழமை 2 பேர் காய்ச்சி கொடுப்போம் உண்டு ஓ அப்போ இப்போ வாரக்கிழமை அங்கே ஒரு கோழி வந்தானே அப்போ காசை வாரக்கிழமை எடுக்கிறான் அப்படியே ஓ ஏன்
என்ன சரி அப்படி யார் கடன்னு சொல்ல மாட்டேன். அவள் இப்போ சொல்லி போட்டு கருவேப்பிலைக்குள்ள முட்டை வீடியோ வச்சுக்கிறேன். வீடியோ இதுக்குள்ள முட்டை வச்சுக்கியா கருவேப்பிலை தேசிக்காய் முட்டை. இதை கருவேப்பிலை நோட்டு கொண்டே தூக்கி போட்டால் முட்டை இல்ல, உடஞ்சிடும். அதே தெரியுதானே இப்ப உங்களுக்கு கொண்டு போறோன்னே சரி. அது எனக்கு தெரியும், அம்மா தெரியாது. அப்ப என் அப்பா கையில வச்சு கொண்டு அப்பா பாக்கெட் போடுவோம், ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ள அப்பா சும்மா இருக்கா? ஷர்ட் பாக்கெட் போடுவோம். கருவேப்பிலைக்கு கிடக்கு முட்டை. என்னப்பா கவனமா அம்மா அண்ணன் தம்பி சொல்றேன் அப்படித்தான் இதை கொண்டே வச்சு எப்படி? சரி. என்ன கொஞ்சம் வா இங்கே கிட்ட எவ்வளோன்னு சொல்லு, எவ்வளோன்னு சொல்லு, என்னது கோழி எவ்வளோன்னு சொல்லு. தம்பிக்கு தானே 3000 தந்துரு. அப்போ ஒரே கூட கடையில் எவ்வளோ கொடுத்தீங்க? 3.5 என்ன சேவை. கிலோ கணக்கோ கோழி கணக்கோ? இந்தியாவில் வா நீப்பா, நீ என்ன சின்ராசனியோட மோசம் இருக்கு. ஊர் கோழி கோழி கணக்கு. கோழி கணக்கா? ஓ யார் அப்பா அடிச்சு சாரண்டு நாங்கள் இருக்கோண்டா. முதல்ல அடிச்சது வேற. என்னென்னு ஹலோ இங்கே நான் சாந்தினி விட்டிய அந்த வடக்கு வந்து நிக்கிறாங்க. அது பேர் அந்த விளைக்கி விட்டா வங்காயம் போகிறோமா? கோழி சரி, சரி. கோழி கணக்கா அவங்க கூட? ஏண்டா எங்கண்ட கோழி கோழி கணக்கு. அது. வெளியில கோழி 1 கிலோ ஊர் கோழி வச்சு 3000. ஒரு கோழி 3000? ஒரு கோழி 1 கிலோ சஞ்சு 1 கிலோ ரஜ்ஜி 3000? 3000. ஓ இப்போ broiler ஏண்டா இப்போ பேரண்ட்ஸ் இது ஏண்டா இப்போ அங்கே 4000 ரூபான்னு பார்த்தாலும் உரிக்க அப்படியெல்லாம் தேவையில்லை, மட்டமானது. இல்லை. அதுதான் மட்டம் 2000 போடு. இந்தா 5000 கிடக்கு உனக்கு 2500 ரூபா போட்டேன்னு சொன்னால் 2500 ரூபா உனக்கு லாபம்னு சொன்னாட்டா பாரகிழமை கோழிக்கு. சரியே வாரணம் கோழிக்கு 1000 ரூபா கொண்டு வாங்க. சரியா இன்னும் ஒரு 1000 அப்புறம் நான் வாரகிழமை உண்டா? அது எப்படி? நேர்மைதான். ஒவ்வொரு 1000 ரூபாய் அமௌண்ட்டே அந்த முகத்துல சிரிப்பை பார்த்தியப்பா. அது எடுத்துக்காட்டு சாந்தினி. கையின் பிரியாசம் ஒரு நாள் கொஞ்சா வேண்டினாங்களே. அதான் நான் வழியில இன்னும் ஒரு 1000 வாங்கிலாம். என்ன என்ன ஒன்றும் இல்லாமன்ற ஒரு ஒரு ரியாக்ஷன் இல்லாமன்ற. இல்ல இல்ல வெளியாக்களுக்கு உண்மையான அந்த ஒரு கோழி மிக்கிற ஒரு முட்டையும் வைக்கல. சந்ததியை சுதந்திரிச்சு கொள்ளட்டும். எத்தனை பேர் வந்து கேட்ட ஒரு முட்டையெல்லாம் நானங்கண்ட சந்ததி கொஞ்சம் கிட்ட வந்து இந்த கதை கோவால விட மோசமா நிக்கிறியா நீ? கிட்ட வா. அதான் கிட்ட வந்து கதையெல்லாம் சொல்றேன். கிட்ட வந்து இந்த கதையெல்லாம் சொல்றேன். எவ்வளோ அடக்கு இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா 8000. ரெண்டா வர்ற நாட்கள்ல உங்களுக்கு கோழிகள் தேவைப்படும். அடுத்த கிழமை எங்க பாக்குற எங்க பாக்குற இப்ப வேண்டும் 3ஆம் கிழமை கோழி 9 வந்திருக்கு. 4ஆம் கிழமை கோழி 10. அப்ப 4 கோழியோ நாங்க 3 தானே. 1000 ரூபா போனஸ். 1000 ரூபா போனஸ்டா. சரி what happened? பிடியாது எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, எங்கேயோ இடிக்குது. இல்ல நான் யாரும் கொடுத்துட்டா சொல்ல போய் நான் அப்படித்தானே கொடுப்பேன். ஏன்னா அங்கே மிச்சம் நான் மற்றது வந்து 3 தான் கோழி கொடுப்பேன். மற்றது சேவல் அன்னைக்குதான் நிறைய சின்ன பச்சைன்னா நான் உடனே பெரிய பச்சை ஆக்கும் தானே. இல்ல அது உங்களுக்கு சாப்பிட அளவுக்கும் இல்லையா? வசந்த கடையை கொடுத்து பெரிய பச்சை ஆக்கும் தானே. அப்போ இவ்வளோ 5 கோழி காசு வந்துட்டேன். பாப்போம் 15 ரூபா இருக்கு. 10 15 இருக்கு. அப்ப நீ இப்ப 3 கோழி யாருவே எங்களுக்கு? ஓ 3 தான் விக்கிறோம். அப்ப 5 தான். என்ன 6000 வேற என்ன இது? கையில காசு வந்தது. இனி 5 பச்சை ஆக்கிடுவாளா பாவல்? இனி அவள் 5 பச்சை ஆக்கிடுவாள். இல்ல அதுக்காக பச்சை சின்ன பச்சைக்கு எடுக்க மாட்டேன், பெரிய பச்சைக்கு தான் அப்படின்னு சொன்னா எடுக்கும். நேற்று பின்னாடி கோல் பண்ணி சொன்னோம். என்னண்டு இப்போ சரியான கஷ்டமா கிடக்கப்பா என்ன செய்யறது? இல்ல அப்பா போய் சொல்ற அப்படி இல்ல. அப்படி சொல்ல இல்லையா? அப்ப வேணுங்க அப்ப வேணுங்க. ஆனா ஓ என்னடா எத்தனை சேவல அவி மொத்தம் நிக்குது? என்ன அப்ப 5 பேரா? எத்தனை நிக்குது அங்க? 10 சேவல் 10 சேவல் நிக்குது. மற்ற பச்சிலே நிக்குது. ஏய் உண்மையா சாணி கோழி உண்மை எங்களுக்கு ஒரு கோழி தான். உண்மையை சொல்ல அப்பா சொன்ன அவளுக்கு கனகாலமா அவனுக்கு கொடுக்கல. இல்ல அப்படி இல்ல, நான் நேரடியா சொல்றேன். அப்படி இல்ல நான் போற நீ கதைக்க கூட இருந்தால நீ அப்பாவோட காய்ச்சி இந்த அப்பா என்னோட காய்க்கவும் இல்லை. சும்மா இது உனக்கு அப்பா அந்த கிஃப்ட் இருந்தா அப்படி செல்ல கிளீனா பவர் கிளீன் போயிட்டு போன் பண்றோம். வீடியோ வெட்டா தான போடுறேன். இல்ல ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. எது எப்படியோ இல்ல இதுலயே சொல்ற. அப்ப 5 கோழி நிக்குதா உங்களுக்கு? 5 கோழி ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இந்த ஒன்று மட்டும் தான் பன்னெண்டு வாரக்கிழமை கொண்டதா அவ்வளோதான். கோழிக்காண்டியிலே சும்மா உன தந்தது கோழிக்காண்டி இல்லை. 5 10 25 15 யா
சரி சரி நான் இருந்தா உங்களுக்கு அஞ்சு கோழி எவ்ரி சண்டே நான் சுதந்திரிச்சு கொள்ளுங்க சரிதான் இல்லை ஏன்னா நீ சும்மா நேர்மையாக இருந்தா நீ காட்டா நீ கோழிக்கு வர போகிறது இல்லை நான் இப்போ அப்படின்னா நீ நேர்மையாண்டா அங்கே 9 கோழியில் வரணும் நேர்மையாண்டா அப்பா அந்த கிஃப்ட் நடிச்சு அதை சொல்லல நான் அந்த கோழியும் தெரியல அப்ப வச்சுக்கிறேன் நான் முட்டியல் ஓடல சரி போயிட்டு வரோம் சோ 5 கோழி எடுங்க இல்ல ரஜ் எடுத்தியா ஓகே நிப்பாட்டு வரணும் காசு பண்ணிட்டா நிப்பாட்டிட்டியா நீ உண்டா சும்மா வீடியோ காட்டி தந்தாச்சு நான் நினைச்சேன் அப்போ அவ்வளோ 3000 கோழி காசு மற்ற கோழி வேண்டாம் சரி அது வரணும் சில நாங்கள் மலைக்குள்ளே வர மாட்டோம் ஏதோ அடிக்கிறீங்க சரி பாய் சரி போ இல்ல நான் 2 கோழி தான் 2 தான் சொன்னா அப்ப வரலாம் வரலாம் காசை கொண்டு தந்துடுது முன்பே அட்வான்ஸ் நீ வீடியோ எடுத்தீங்களா அடுத்த ஞாபகத்துக்கு நீங்கள் அடுத்த இப்படி இங்கே வா திருப்பி வீடியோ எடுத்து போட்டான் வீடியோ வாரேன் வீடியோ எடுத்து போட்டான் வீடியோ வாரேன் அப்பா விடிய காலத்தால என்ன நீ அடே கட் பண்ணல சொல்கிறேன் காசை பண்ணுறது கட் பண்ணல காலமே ஒரு குட்டி பிராங்க் தானே அப்படி காசை தந்துட்டு போன்ற நீ என்ன வேண்டுன மாதிரி ரியாக்ஷன் வச்சுருந்தீங்க காட்டன் வேண்டு சரியா வேட்ட வா போட்டா தேங்க் யூ ஓகே பாய் வெரி ஹாப்பி சரி சரி கவுண்ட் வச்சு போல வேலையா ஏதோ நாங்கள் இருக்க மட்டும்தான் இந்த கோழி பண்ணுற எல்லாம் இல்லை அது சொல்கிறேன் நாங்கள் இல்லாட்டி யாரு கோழி வாங்குறோம் அதுதானே இல்லை நீங்கள் அங்கொண்டே கொடுக்கன்றேன் அதாங்க இது நாங்கள் வந்து பண்ணுறோம் புறகும் பாட்டா அது நாங்கள் யோசிப்போம் போ அடே இந்த போனை விட்டு வந்தேன் கொஞ்சம் சொல்லுதுல பேட்டா என்னடா கிடக்கு ஆ எல்லாம் ஒரு கவனம் புடு புடு முட்டை கடை எடுத்து போ சாந்தினி ஹாப்பியா சந்தோஷத்தின் உச்சாட்டம் அதுக்கான இப்போ சொல்லாத யாரும் தந்து விட்டு தந்தாண்டு அப்படி இல்ல இல்ல உங்களுக்கு கோழி வச்சிருக்கேன் சரி சரி புறகும் பாட்டாப்பா அவள்கிட்ட கோழி அது இல்லைன்னா நான் வச்சுக்கிறேன் நீ யாரும் சும்மா உண்டை வச்சிடன் வரலாம் இருக்குமா ஒரு கோழி வச்சுறேன் நானும் இடையில பெறுவேன் பிடிக்கலாம் தானே அவையும் அவன் இல்லை வேலையிலும் பழகிதான் இருக்கான் அப்பா உண்மையா ஏன்னா நானே கோழி உரிக்கவே மாட்டேன்டாப்பா நான் அந்த வயசுலேயே பழகிட்டேன் நல்லபடியா சரி அப்போ வந்தோம் கோழியை பிடிச்சோம் கோழியை உரிச்சோம் வெட்டினம் கொண்டு போகிறோம் இனி அம்மான்ற கை தான் கிடக்கு அம்மா அம்மா இல்லையோ அப்போ கோழி பண்ணக்கூடாது எலும்பு பண்ணிக்கலாம் உண்மை கதை உண்மை கதை ஏன்னா மற்ற பணியில கொடுத்தாலும் என்ன சொல்லுவா இல்லையாப்போ எந்த வேணும் இல்லை எலும்பா கிடக்கு அதை சொல்லுவாங்க இதை பார்த்துட்டு சொல்லுவா ஆனால் அவங்க அந்த இது மகிமே தெரியாது ஏன்னா வியாபாரம் இல்லை தானே எலும்பு மாதிரி இருந்தாலும் ஊர்கோழிக்கு வருமா அது ஊர்கோழி வந்து டேஸ்டாக இருக்குமாப்பா ஊர்கோழிக்கு நீங்கள் ஒரு மினக்கட்டாலும் பிரச்சனை ரம்பையில் வேண்டி கொடுத்தா சும்மா அந்த மாதிரி கிடைக்கும் ரொம்ப வேண்டாம் அந்த கடையில் இருக்கா பாட்டா அதில் அதில் போய் கிடக்குற கடையில் சந்தியில் அதில் அந்த வெண்டில் அந்த அதில் புதுக்கடை வந்து புதுக்கடை அது புதுக்கடையான்னு சொல்லி தெரிஞ்சால்தான் அது புதுக்கடை இல்லை கிராமக்கூடு கிராமக்கூடு இல்லை அங்கால புதுக்கடைன்னு கொழும்புல இடம் இருக்கப்பா அழுக்கடை சாப்பாடுகள் இரவு தந்திக்கும் பைக் நிக் பண்ணுறதுல அட உதவுங்கட அவர் பழைய ஆள் அவரேப்பா இது இந்த எங்களோட மேசன் வேலைக்கு வந்த வினோத் அவர் எங்கட அவர் தான் கொண்டு ரொம்ப இடம் கொண்டு ரம்பையில் இருக்கானு விநாயகர் அண்ணாவுக்கு கிட்னி மாற்றினது புதுசு இல்லை ஒரு ஆள் பாவச்சது எங்கேப்பா அப்போ ரம்பையில் வடைக்கு போகணுமா இல்லை நீங்கள் போகணுமா நான் விட போக மாட்டேன் இப்போ இல்லை இல்லை நாங்கள் இருக்கிற நீங்கள் அந்த பெரிய நாட்டை போகணும் நீங்கள் ரஜ்ஜி வேறு 3.5 கிலோ கிட்ட வேறு
ஆனால் பெரிய எலும்பு ரெண்டும் பெறாது பிரச்சனை இல்லை அவ்வளோ மோசம் இல்லை இது என்ன கொஞ்சம் பெருசு வச்சா கட் பண்ணி சின்ன கட் பண்ணி பெருசா கட் பண்ணா தசையில் வழியா சுருங்கி கணக்காரி ரம்பையில் போட்டு கொஞ்சம் வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் நீங்கள் ஓமம் நீங்கள் வீட்டே நிற்கிறீங்களா ஓமம் வந்துட்டோம் கிட்ட கிட்ட வந்து ரெண்டு நிமிஷம் வடையோ சரி சரி ஆப்பா எங்கேருந்து வந்தா வடை வண்ட எங்கேயும் கைதடியாக இருக்கும் அந்த ராசா வடை என்ன விலையா 2550 வடையோ ஆட்டோ காசு அதான் சொல்ல வந்தேன் 2550 ரூபா வடை பண்றதுக்கு கைதடியில இந்த ஆட்டோல வந்தோம்னா ஆட்டோவுக்கு இப்போ 3000 ரூபா கொடுக்கணும்ப்பா அவன் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அது ஆட்டோவுக்கு 3000 முடிஞ்சாலும் பரவாயில்ல சர்மீன் கைவண்ணம் அப்படி இருக்குன்னு சொல்லி போடுறான் அது தெரிஞ்சொன்னு வந்தோம் அப்படின்னா பிடிக்கலாம் இஞ்சாலி பக்கம் ஒரு அலுவலா வரைக்கும் வந்து போகலாம் ஏண்டாலப்பா இப்ப நாங்க ஒரு விஷயம் செய்யறோம்னா அது வினைத்திறனா இருக்கணும் இல்லை அது சரி ஆனா அவ ஏற்கனவே என்னோட கதைச்சவ அலுவலுக்கண்டு வரவில்லை இந்த வடக்கு ஓடர் எல்லாம் இப்ப 4-3 நாளைக்கு முந்தி கொடுத்து நான் தான் சர்மீன் நம்பரும் கொடுத்தேன் என்ன வடை இந்த தட்டை வடை பருத்து வடை தட்டை வடை ஆனால் படிக்கல சர்மியக்கா செய்வா வடை நான் இந்த ஆப்பிரிக்கா கொண்டு போய் பார்த்தேன் நல்லா செஞ்சிருக்கேன் சர்மியக்கா தட்டை வடை என்ன எல்லாம் செய்வா அந்த மற்ற இந்த இது என்ன வைத்தமணியாரம் வைத்தமணியாரம் சொல்கிறேன் நான் நல்லா செய்வா ஆனாலுமே 2500 ரூபா வடைக்கு 3500 ரூபா கொடுத்து ஆட்டோவில் வரன்றதுன்னா அப்படி அதே நேரம் அப்படியே வடையின் மகிமை அன்புதான் அதை விட வந்து இவங்க வந்து நம்ம ஒரு வீடியோ பாக்குறாங்களா இருக்கலாம் அந்த ஒரு வீடியோ பாக்குறாங்களா தான் இருக்கு எனக்கு என்ன தெரியும் வீடியோ பாக்குறாங்களா ஏற்கனவே வந்து உதன்னகள் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன டைமெண்ட் அவாக்கு என்ன டைமெண்ட் கேட்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன டைமெண்ட்னா உங்களுக்கு ஃபோன் பண்ண யாருன்னா தெரியுதான் அதுதான் ரெண்டாவது அப்படி ஒரு வீடியோ பாக்குறதால தான் அன்பு தானே அவ்வளோ அன்பு தானே எல்லாம் அவ இப்போ ஏற்கனவே பாருங்க இப்போ உங்களை கண்ட வேலை என்ன செய்வான் திருப்பி வந்துட்டு ஆட்டோ இந்த மழை வந்து பெய்யும் போல இந்த பாரு 2-3 நாள் ஒரு வடை வேண்ட வந்து அழப்பா மேன் புறக்கட்ட கதை ஒரு அம்மா ஒரு அளவு ஓ ஆ ஓ